எம்ஜிஆரோட ஒரு பேட்டிங்க. அந்த பேட்டியை படித்தப்போ அவரை பற்றிய எண்ணமே, அவரை பற்றிய பிம்பமே எனக்கு மாறிச்சு. எம்ஜிஆர்கிட்ட ஒரு ஃபிலசாபிக்கல் மைண்ட் உண்டுங்க. அவரோட பேட்டியை படித்தவங்களுக்கு அது தெரியும். ஒரு தலைவனுக்கு 2 குவாலிட்டிஸ் ரொம்ப முக்கியம், குணங்கள் முக்கியங்க. ஒன்று தோல்வியை எதிர்கொள்ள தெரியணும், இன்னொன்று புகழ கையாள தெரியணும், வெற்றியை கையாள தெரியணும். நிறைய பேருக்கு அது தெரியாது. கண்ணை மறைச்சிரும், அதிகாரம் பதவி கண்ணை மறைச்சிரும். அதனாலேயே கீழே விழுந்த பல தலைவர்களை நம்ம பார்த்துருக்குறோம். பல வரலாறுகள் இருக்கு. எம்ஜிஆர்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாங்க பொம்மை இதழுக்காக. அதை எடுத்தது ஜெயலலிதா அவர்கள். அதான் கூடுதல் முக்கியத்துவம். ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் புகழோட உச்சத்துக்கு போயிட்டீங்க, நீங்கள் அடையாத வெற்றி அல்ல, இதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சிரிச்சுட்டே சொல்கிறார், அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறார். ஜெயலலிதா கேட்குறாங்க, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் மயக்க நிலை, காலத்திற்கு ஏற்ப அவ்வப்போது தோன்றுகிற மயக்க நிலை அப்படின்னு. ஜெயலலிதா அவர்களுக்கு அது புரியல. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்றாங்க. எம்ஜிஆர் சொல்கிறார், இதெல்லாம் மக்கள் அவ்வப்போது கொடுப்பாங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நான் அப்போது ரொம்ப சின்ன சின்ன கேரக்டரில் தான் நடிச்சிட்டு இருந்தேன், சின்ன சின்ன கதாபாத்திரங்கள். ரொம்ப கடுமையாக கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தேன். அப்படி சின்ன சின்ன சைடு ரோல்லாம் பண்ணிட்டு இருக்கப்போ அவர் நடிச்சிட்டு இருந்தப்போ பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னால் கேபி கேசவன்றவர் தான். 2 சகோதரர்கள் படத்துல எல்லாம் நடிச்சுப்பார். மேடை புலின்லாம் அவர் சொல்லுவாங்க. அப்போ இவருக்கும் அவருக்கும் ஒரு சின்ன பழக்கம் உண்டு போல இருக்கு. 2 பேரும் படம் பார்க்க போறாங்க சென்னையில். தேட்டரில் படம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. கேபி கேசவன் வந்திருக்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ரசிகர்களுக்கு. ரசிகர்கள் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, அவரை நோக்கி ஓடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியிலையும் கூட்டம் வந்துருச்சு. இப்போ தேட்டர் உரிமையாளர் என்ன சொல்றாருன்னா, பெரிய கூட்டம் வந்துருச்சு, தயவுசெய்து நீங்கள் கிளம்புங்க பாதுகாப்பா அப்படின்னு சொல்லி. எம்ஜிஆர் தான் கேபி கேசவனை பாதுகாப்பாக கூட்டிட்டு போயிருக்கிறார். எம்ஜிஆர் பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி கேபி கேசவன்கிட்ட கை கொடுக்கறதுக்காக எல்லாம் ஓடி வராங்களாம். இது ஒரு காலகட்டம் அப்படின்றது. கொஞ்சம் காலம் ஓடுது. மர்மயோகின்னு ஒரு படம் வருது. நான் பெரிய ஸ்டார் ஆகிட்டேன். நாங்கள் 2 பேரும் படம் பார்க்க போகிறோம். இப்போ ரசிகர்களுக்கு எம்ஜிஆர் வந்திருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் எம்ஜிஆர்னு சொல்லி ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. வெளியிலையும் கட்டுக்கடங்காத கூட்டம். இப்போ அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, பாதுகாப்பாக போயிருங்க, கூட்டம் அலமோதுது அப்படின்னு. இப்போ என்ன பாதுகாப்பாக அழைத்து கொண்டு வந்தது கேபி கேசவன். என்னை கொண்டு வர்றாரு. கேபி கேசவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்கிட்ட வராங்க. அவர் தான் என்னை பாதுகாப்பாக காரில் ஏற்றி விட்டாரு. நான் காரில் ஏற்றி அப்படி போயிட்டு இருக்கிறப்ப நான் திரும்பி பார்க்குறேன், கேபி கேசவன் அப்படி நின்றுட்டு இருக்கிறார். மக்களுக்கு அவர் தெரியல, மறந்துட்டாங்க. அப்போ அவர் சொல்றாரு, இந்த இடைப்பட்ட காலத்தில் கேபி கேசவனோட நடிப்பு திறமை குறைஞ்சிருச்சு, என்னோட திறமை அதிகமாயிருச்சு அப்படிலாம் இல்லை. அப்பவும் அப்படிதான், இப்பவும் இப்படிதான். ஆனால் காலமும் மக்களும் ஒரு இடத்தில் நம்மளை கொண்டு வந்து வைப்பாங்க. இன்னைக்கு நான், நாளைக்கு யாரோ, இந்த புரிதல் வேண்டும் அப்படின்னு எம்ஜிஆர் பேசியிருப்பாரு. நான் இன்னமும் யோசிக்கிற பேட்டிங்க அது.